Hi students, welcome to Simmas classes. MA 3251 Statistical and Numerical Methods November December 23 question paper இங்க நம்ம வந்து ஃபுல்லா சால்வ் பண்ணி பார்க்க போறோம். இந்த question பேப்பரை நான் 6 பார்ட்டா டிவைட் பண்ணி வீடியோஸை அப்லோட் பண்ண போறேன். பார்ட் 1ல வந்து எல்லா 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர், பார்ட் 2ல 11th கொஸ்டின், பார்ட் 3ல 12th கொஸ்டின், பார்ட் 4ல 13th கொஸ்டின், பார்ட் 5ல 14th கொஸ்டின் அண்ட் பார்ட் 6ல 15th கொஸ்டின். இப்போ நம்ம வந்து 15th கொஸ்டினை பார்க்க போகிறோம். இதான் 15th கொஸ்டின், பார்ட் 6. இதோட 5 பார்ட்டை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்துக்குங்க. 15A1 given dy by dx is equal to x square plus y square, y of 1 is equal to 2. Find y of 1.1 using Taylor series method of 4th order and y of 1.2 using Euler's method. இதாம் question given. dy by dx is equal to x square plus y square. y of 1 is equal to 2. Find y of 1.1 using Taylor series method of 4th order. y of 1.2 using Euler's method. இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின். என்ன கொடுத்துருக்கு, நமக்கு ஒரு ஓடிஇ கொடுத்துருக்கு, அதோட இனிஷியல் வேல்யூ கொடுத்துருக்கு. முதல் வேல்யூவை டெய்லர் சீரீஸ்லேயும் ரெண்டாவது வேல்யூவை ஆய்லர்ஸ் மெத்தட்லேயும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே ஒய் டேஷ் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் நாட்ன்றது இந்த வேல்யூ. ஸோ எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் நாட்ன்றது 2. அடுத்து நமக்கு என்ன தேவைன்னா h தேவை. ஹ்ன்றது வந்து 1லேருந்து அடுத்த ஜம்ப் பார்த்தீங்கன்னா 1.1ல், அப்போ h வந்து 0.1. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெய்லர் சீரீஸோட 4th ஆர்டர் வரையும் தேவை. அப்போ அதுக்கான ஃபார்முலா y1 is equal to y0 plus h by 1 factorial into y0 dash plus h square by 2 factorial into y0 double dash plus h cube by 3 factorial into y0 triple dash plus h power 4 by 4 factorial into y0 fourth dash plus etc. இதான் 4th order derivative. அப்போ 4 டெரிவேட்டிவை நான் கண்டுபிடிச்சிட்டு அதில் x0 y0 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து y டேஷ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ y0 டேஷ் எப்படி வரும், x0 ஸ்கொயர் ப்ளஸ் y0 ஸ்கொயர். x0ஓட வேல்யூ வந்து 1, அப்போ 1 ஸ்கொயர் வரும். y0 வந்து 2, அப்போ ப்ளஸ் 2 ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2 ஸ்கொயர் 4 + 1 5 வரும். அடுத்தது y டபுள் டேஷ், இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y, அப்புறம் y டேஷ்னு வரும் இன்ட்டு ஒய் டேஷ். திஸ் இம்ப்ளைஸ், இப்போ நான் y0 டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 2x0 ப்ளஸ் 2y0 into y0 dash, that is equal to 2 into x0 value வந்து 1 plus 2 into y0 value வந்து 2, y0 dash ஓட வேல்யூ வந்து 5. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் பாருங்கள் 20 + 2 22. ஸோ கால்குலேட்டரை யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸை கண்டுபிடிக்கிறேன். அடுத்தது y ட்ரிபிள் டேஷ் கண்டுபிடிக்கணும். 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 ப்ளஸ் 2வை வெளியே வச்சுக்கிட்டு இதை ப்ராடக்ட் ரூலில் போடுறேன். y இன்ட்டு ஒய் டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ்
y dash அப்படியே வச்சுக்கிறேன். இந்த y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் y dashன்னு வரும். ஸோ இன்ட்டு y dash. This implies that y naught triple dash is equal to 2 plus 2 into y naught ஓட வேல்யூ டைரக்டாகவே எழுதிடுறேன். y naught வந்து 2 into y double dash 22 plus y dash ஸ்கொயர் ஆகிடும். இது y dash ஸ்கொயர்னா y dash not ஸ்கொயர் நம்ம எழுதணும். அப்போ 5 ஸ்கொயர் வேல்யூ 25. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி we get 140. இப்போது ஃபோர்த்து ஆர்டர்னு வரையும் கேட்டிருக்காங்க. அதனால் ஃபோர்த் டெரிவேட்டிவை நான் இங்கே கண்டுபிடிக்கணும். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போ இங்கேயும் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணோம். இப்போ 2 இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய் டபுள் டேஷ் ஆகிடும் ப்ளஸ் ஒய் டபுள் டேஷ் இன்ட்டு இது ஒய் டேஷ் ஆகிடும் ப்ளஸ் இங்கே இது ஒய் டேஷ் ஸ்கொயர். அப்போ அது எப்படி வரும்? 2y dash இன்ட்டு y double dashன்னு வரும். இப்போ இதில் வேல்யூ கண்டுபிடிக்கணும். y dash of 4 is equal to 2 இன்ட்டு y naught வேல்யூ வந்து 2, y naught triple dash வேல்யூ வந்து 140 ப்ளஸ் y naught double dash வந்து 22, அப்புறம் y naught dash வந்து 5 ப்ளஸ் இங்கே 2 இன்ட்டு y naught dash அதோட வேல்யூ 5, y double dash வேல்யூ வந்து 22. வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போது இதை கால்குலேட்டரை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் we get 1220. இப்போது இதை அப்படியே எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ y of 1.1 is equal to y naught அதோட வேல்யூ 2 ப்ளஸ் h வந்து 0.1 பை 1 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 1 ஆகிடும் இன்ட்டு y naught dash 5 ப்ளஸ் h ஸ்கொயர் 0.1 ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 2 ஆகிடும் இன்ட்டு y naught டபுள் டேஷ் அதோட வேல்யூ 22 ப்ளஸ் h கியூப் 0.1 the whole cube by 3 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 6. y naught ட்ரிபிள் டேஷ் ஓட வேல்யூ வந்து 140 ப்ளஸ் 0.1 பவர் 4 by 4 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 24 into 1220. இப்போ இதை கால்குலேட்டரை யூஸ் பண்ணி 4 டெசிமல் பிளேசஸ்க்கு நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் we get 2.6384. இப்போது டெய்லர் சீரீஸில் இதோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது y of 1.2வை ஆய்லர்ஸ் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை நம்ம வேல்யூஸை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து ப்ரொசீட் பண்ணி போடணும். அதாவது என்னென்னா ஆய்லர்ஸ் மெத்தடும் டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். இங்கே f of xyன்றது இந்த ஃபங்க்ஷன் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நம்ம கண்டுபிடிச்சது y of 1.1ல் 2.6384. அப்படின்னா x1 வேல்யூ வந்து 1.1, y1 வேல்யூ வந்து 2.6384, ஹோட வேல்யூ வந்து 0.1. இப்போது எனக்கு ஆய்லர்ஸோட ஃபார்முலா y2க்கு ஃபார்முலா என்னென்னா y1 ப்ளஸ் h இன்ட்டு f of x1, y1. இதான் ஃபார்முலா. டைரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். y1ஓட வேல்யூ 2.6384 ப்ளஸ் ஹோட வேல்யூ 0.1, f of x1, y1. இப்போ இதை எழுதணும்னா அடுத்து 2.6384 plus 0.1 into f of x1, y1 என்ன வரும்? x1 square plus y1 square. இதான் அந்த ஃபங்க்ஷன். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். 2.6384 plus 0.1 into x1ஓட வேல்யூ வந்து 1.1. இப்போ இங்கே x1 ஸ்கொயர் இருக்கிறதுனால 1.1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 வந்து 2.6384. அப்போ y1 ஸ்கொயர் 2.6384 ஸ்கொயர். இப்போ இதை கால்குலேட்டரை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணால் y of 1.2ல வேல்யூ 3.4555. இதான் இவங்க கேட்ட இந்த 2 பாயிண்ட்லையும் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். Thank you for watching.
15a2 solve. dy by dx is equal to 1 by x plus y. Y of 0 is equal to 1. Find y of 0.1 using a Runge-Kutta method of fourth order. Ida question solve. dy by dx is equal to 1 by x plus y. Y of 0 is equal to 1. Find y of 0.1 using Runge-Kutta method of fourth order. இது ஒரு direct formula substitution question. இதுக்கு எனக்கு 6 ஸ்டெப் தேவை. முதல் ஸ்டெப்பில் we have to find k1. k1க்கான ஃபார்முலா h into f of x0, y0. ரெண்டாவதுல I want to find k2. k2க்கான ஃபார்முலா h into f of x0 plus h by 2, y0 plus k1 by 2. மூணாவது ஸ்டெப்புக்கான ஃபார்முலா k3 equal to h into f of x0 plus h by 2, y0 plus k2 by 2. அடுத்தது நாலாவது ஸ்டெப்பில் k4 கண்டுபிடிக்கணும். that is equal to k4 is equal to h into f of x0 plus h, y0 plus k3. இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த டெல்டா y இன்க்ரிமெண்ட் வேல்யூ எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். del y is equal to இதான் ஃபார்முலா 1 by 6 into k1 plus 2k2 plus 2k3 plus k4. அடுத்தது ஆறாவது y1 வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கணும்னா y1 is equal to y0 plus del y. இப்போ இந்த 6 ஸ்டெப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். k1, k2, k3, k4, del y, ஃபைனலாக y1. இப்போ எனக்கு அதுக்கு இங்கே f of x, y என்னென்னா 1 by x plus y. x0ன்றது இங்கே வேல்யூ இருக்கிறது, இது வந்து 0 அண்ட் y0 வந்து 1. h வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 0.1. ஸோ அப்போ 0.1 இன்க்ரிமெண்ட். ஸோ ஹோட வேல்யூ 0.1. இப்போ k1 கண்டுபிடிக்கணும். h into f of x0, y0. அதாவது ஹோட வேல்யூ 0.1, f of x0 வேல்யூ 0, y0 வந்து 1. that is equal to 0.1 into 1 by x plus y. அதாவது x0 plus y. x0 வந்து 0 plus 1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் we get 0.1. ஸோ k1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது k2 கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா h into f of x0 plus h by 2, y0 plus k1 by 2. அப்படின்னா ஹோட வேல்யூ 0.1, f of x0 0 plus 0.1 by 2, y0 வேல்யூ வந்து 1 plus k1 வந்து 0.1. அப்போ 0.1 by 2 வரும். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 0.1 into f of 0.05. இங்கே 1 plus 0.05. அப்போ என்ன வரும்? 1.05 வரும். இப்போ இதை ஃபங்க்ஷன் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 0.1 into 1 by xோட வேல்யூ 0.05 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 1.05. இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி 4 டெசிமல் பிளேஸஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணால் we get 0.0909. அடுத்தது k3. k3க்கான ஃபார்முலா h into f of x0 plus h by 2, y0 plus k2 by 2. அப்படின்னா இங்கே h 0.1, f of x0 வந்து 0 plus h வந்து 0.1. ஸோ இப்போ இங்கே 0.1 by 2, y0 வந்து 1 plus k2 இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 0.09 by 2. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். 0.1 f of 0.05. இதை கால்குலேட்டரை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் 4 டெசிமல் ரவுண்ட் ஆஃபுக்கு we get 1.0455. இப்போ இதை
ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணால் 0.1 into 1 by x ஓட வேல்யூ 0.05 plus 1.0455 that is equal to calculator யூஸ் பண்ணி simplify பண்ணால் 4 decimal placesக்கு we get 0.0913. so k1 k2 k3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ k4 கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா h into f of x naught plus h y naught plus k3 எழுதுனோம்னா இங்கே என்ன வரும் 0.1 f of x naught ஓட வேல்யூ வந்து 0 plus h வந்து 0.1 y naught 1 plus k3 வந்து 0.0913. இதை அந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். f of இங்கே என்ன வரும் பாருங்கள் 0.1 இது 1.0913. இதை இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 0.1 into 1 by 0.1 plus 1.0913. அகெயின் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இதை நான் வந்து 4 decimalக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணேன்னா we get 0.0839. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா k1 k2 k3 k4 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ del y கண்டுபிடிக்கணும். del yக்கான ஃபார்முலா 1/6 into k1 plus 2k2 plus 2k3 plus k4 அதாவது 1/6 into 0.1 plus 2 into 0.0909 plus 2 into 0.0913 plus 0.0839. இப்போ இதை 4 decimal placesக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணால் we get 0.0914. then finally y1 is equal to y0 plus del y0 value வந்து 1 plus 0914 add பண்ணா we get 1.0914. இதான் y of 0.1 ஓட வேல்யூ. அண்ட் இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ ஃபைனலாக 15th B question. given dy by dx is equal to x minus y square, y of 0 is equal to 0. Find y of 0.2, y of 0.4, y of 0.6 using Taylor series method of the third order. Also find y of 0.8 using Millen's method. இதான் question. given dy by dx is equal to x minus y square, y of 0 is equal to 0. Find y of 0.2, y of 0.4, y of 0.6 using Taylor series method of the third order. Also find y of 0.8 using Millen's method. இது ஒரு direct formula substitution question. ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாலிருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதிட்டோம்னா ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி we can find the value. எப்படி போடுறதுன்றதை இப்போ பார்ப்போம். இங்கே y டேஷ்ன்றது வந்து x மைனஸ் y ஸ்கொயர், எக்ஸ் நாட்ன்றது இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ. ஸோ y ஆஃப் 0ன்னு கொடுத்துருக்கிறது இந்த 0 தான் எக்ஸ் நாட். ஸோ எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் y நாட் இஸ் ஆல்சோ 0. ஹெச்சோட வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா 0, அடுத்த வேல்யூ எக்ஸு ஜம்ப் ஆகுது பாருங்கள் 0.2, அப்புறம் 0.4, அப்புறம் 0.6. ஸோ 0.2 0.2வா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஹெச்சோட வேல்யூ 0.2. இந்த y ஆஃப் 0.1 நான் y1ன்னு எடுத்துக்கிறேன், இதை y2ன்னு எடுத்துக்கிறேன், இதை y3ன்னு எடுத்துக்கிறேன், இதை y4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம y1ல் வேல்யூ வேணும். ஸோ டெய்லர் சீரிஸ் மெத்தடோட ஃபார்முலா y1 is equal to y0 plus h by 1 factorial into y dash naught plus h square by 2 factorial into y double dash naught plus
h cube by 3 factorial into y triple dash not plus etc. இங்கே தேர்ட் ஆர்டர்னு சொல்லும் பொழுது நான் இந்த தேர்ட் ஆர்டர் வரையும் இதோட வேல்யூஸை கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு y dash கொடுத்துருக்காங்க. y dash is equal to x minus y square. அப்போ y naught dashனா இதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். x naught வேல்யூவையும் y naught வேல்யூவையும். So this implies that y naught dash is equal to x naught minus y naught square. That is equal to x naught on 0, y naught on 0. We get this is equal to 0. So y naught dash oda value 0. அடுத்தது y double dash கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ஃபங்க்ஷனை with respect to x differentiate பண்ணணும். இப்போ x பொறுத்து பண்ணால் 1, y ஸ்கொயரை பண்ணால் 2y, அப்புறம் y இருக்குது y டேஷ்னு வரும். பவரை முதல்ல பண்ணுறோம் 2y, அப்புறம் since with respect to xன்றதுனால y dependent variable y dash ப்ராடக்டில் எழுதிக்கணும். This implies that y naught double dash is equal to 1 minus 2 into y naught dash, that is equal to 1 minus 2 into பார்த்தீங்கன்னா y naught 0, y naught dash 0. அப்போ 0 into 0 which is equal to 1 minus 0, that is equal to 1. So y naught double dash கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது y naught triple dash கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதோட தேர்ட் டெரிவேட்டிவ் வேணும். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் 2 வெளியே வச்சுக்கிறேன். இங்கே இது ரெண்டையும் ப்ராடக்ட் ரூலில் பண்ணணும். முதல்ல y அப்படியே வச்சுக்கிட்டு y dash with respect to x பண்ணால் y double dash மாறிடும். ப்ளஸ் இந்த y dash அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே இந்த y டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்ட்டு y டேஷ்னு வரும். y naught triple டேஷோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். என்ன வரும்? மைனஸ் 2 இன்ட்டு டைரெக்டாக y நாட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா y நாட் வந்து 0, y நாட் டபுள் டேஷ் அதோட வேல்யூ வந்து 1 ப்ளஸ் y நாட் டேஷ் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 0 ஸ்கொயர், தட் வேல்யூ இஸ் 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் we get 0. ஸோ 3 டெரிவேட்டிவ்லேயும் வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் y of 0.2 ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ y of 0.2 is equal to y naught ஓட வேல்யூ 0 ப்ளஸ் 0.2 by 1 factorial வேல்யூ வந்து 1 ஆகிடும். y naught dash ஓட வேல்யூ 0 ப்ளஸ் 0.2 the whole square by 2 factorial வேல்யூ வந்து 2. y naught double dash ஓட வேல்யூ வந்து 1 plus 0.2 the whole cube by 6 into y naught double dash ஓட வேல்யூ 0, that is equal to இதெல்லாம் 0வாக இருக்குது. இந்த டேர்ம் மட்டும்தான். இப்போ 0.04 divided by 2னா 0.02. ஸோ y of 1ல் வேல்யூ 0.02 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்கே x1 வேல்யூ வந்து 0.2 அண்ட் y1 வேல்யூ வந்து 0.02. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? y of 0.4 அதாவது y2 கண்டுபிடிக்கணும் டெய்லர் சீரிஸ் மெத்தடில். ஸோ y2 is equal to y1 plus h by 1 factorial into y1 dash plus h square by 2 factorial into y1 double dash plus h cube by 3 factorial into y1 triple dash plus etc. ஸோ இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ y1ன்றது 0.02. இப்போ எனக்கு y1 dash y1 double dash y1 triple dashலாம் வேணும். ஆல்ரெடி நம்ம வந்து டெரிவேட்டிவில் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே திருப்பியும் அது ஃபெமிலியரைஸ் ஆகிறதுக்காக டிஃபரன்சியேஷன் திருப்பியும் போட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ y டேஷோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான் x minus y square. This implies that y1 dash is equal to x1 minus y1 square, that is equal to x1 வந்து 0.2 minus y1 square. இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் 0.0004ன்னு வரும். that is equal to 0.2லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் 0.1996. ஸோ y1 டேஷில் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது y1 டபுள் டேஷ் வேணும். அதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் தேவை. இங்கே செகண்ட் டெரிவேட்டிவை கண்டுபிடிப்போம். y double dash is equal to x பண்ணால் 1, இங்கே 2y square into y dash
இதிலிருந்து y1 double dash is equal to 1 minus 2 into y1 dash, that is equal to 1 minus 2 into y1 ஓட வேல்யூ வந்து 0.02, y1 dash ஓட வேல்யூ 0.1996. இதில் சிம்பிளிஃபை பண்ணால் calculator யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. 4 decimal round offல ப்ராப்ளத்தை நான் இங்கே போட்டிருக்கேன். இட் இஸ் 0.9920. இப்போ அடுத்தது y triple dash is equal to கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, இங்கே ப்ராடக்ட் ரூல். ஸோ அதனால் -2 வெளியே வச்சுக்கிட்டு y அப்படியே வச்சுக்கிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y double dash ப்ளஸ் y dash இன்ட்டு y dashன்னு வரும். இப்போ இதிலிருந்து y triple dash of 1 is equal to -2 into y ஓட வேல்யூ, அதாவது y1 ஓட வேல்யூ 0.02, y1 double dash அதோட வேல்யூ 0.9920 plus y1 dash whole square ஆகிடும். அப்போது 0.1996 whole square. இதை நான் calculatorல 4 decimal round off பண்ணோம்னா we get minus 0.1194. இப்போ again y2, அதாவது y of 0.4 is equal to y1 ஓட வேல்யூ இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் 0.02 plus h ஓட வேல்யூ 0.2/1 into y1 dash ஓட வேல்யூ 0.1996. இதெல்லாம் பார்த்துட்டோம். 1 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 1, 2 ஃபேக்டோரியல் 2 அண்ட் 3 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 6. அதனால் டைரெக்டாக எழுதிட போகிறோம். ப்ளஸ் h ஸ்கொயர்னா 0.2 the whole square by 2 into y1 dash ஓட வேல்யூ 0.9920 plus h cube-னா 0.2 the whole cube by 6 into minus 0.1194. இப்போ இது எல்லாத்தையும் calculator யூஸ் பண்ணி 4 decimal placesக்கு round up பண்ணோம்னா we get 0.0796. இப்போ y of 04லையும் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே x2 வந்து 0.4 and y2 வந்து 0.0796. இப்போ அடுத்தது y of 6, இதையும் டெய்லர்ஸ் மெத்தடில் கேட்டிருக்காங்க. முதல்ல y of 3க்கான ஃபார்முலா எழுதணும். என்ன வரும்? y2 plus h by 1 factorial into y2 dash plus h square by 2 factorial into y2 double dash plus h cube by 3 factorial into y2 triple dash plus etc. இப்போ y dash ஆல்ரெடி கணக்கில் கொடுத்துருக்கு. என்னது? x minus y square y2 dash is equal to என்ன வரும்? x2 minus y2 square. x2 வந்து 0.4 minus y2 squareன்றது இதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். 0.0796 ஸ்கொயர். 4 decimal round off ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து இதோட வேல்யூ கண்டுபிடிச்சா 0.3937 வரும். அடுத்தது y double dash is equal to x பண்ணா 1 minus 2y y dash. This implies that y2 double dash is equal to 1 minus 2 into y2 dash வரும். அதாவது 1 minus 2 into 0.0796. இங்கே y2 dash 0.3937, that is equal to 4 decimal round offல 0.9373. இப்போ இதுக்கு அடுத்தது y3 double dash is equal to இதை ப்ராடக்ட் ரூலில் போடணும். 1 பண்ணா 0, 2 minus 2 into product rule y into y double dash plus y dash into y dash, that is equal to y2 triple dash la value minus 2 into y oda value 0.0796 into y double dash y2 of double dash value வந்து 0.9373 plus y2 dash square 0.3937 square. இதை 4 decimal round off பண்ணோம்னா minus 0.4592. இப்போ again y of 0.6ல value இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் y2 0.0796 plus
0.2 by 1 into y2 dash 0.3937 plus 0.2 the whole square by 2 into y2 double dash 0.9373 plus 0.2 the whole cube by 6 into minus 0.4592. இதை simplify பண்ணா we get 0.1752. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் ஒரு டேபிள் காலமாக போட்டிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா y of 0.8ஓட வேல்யூவை நான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இது டெய்லர் சீரிஸ் மெத்தடில் இல்லை, மில்லன்ஸ் மெத்தட். மில்லன்ஸ் மெத்தடில் ரெண்டாக பிரிச்சுக்கணும். முதல்ல ப்ரெடிக்டர், அப்புறமா கரெக்டர். ஸோ இப்போ முதல்ல ப்ரெடிக்டர் ஃபார்முலாவை நான் எழுதுகிறேன். ஸோ y4 of predictor is equal to y0 plus 4h by 3 into 2y1 dash minus y2 dash plus 2y3 dash. இதான் ஃபார்முலா, ப்ரெடிக்டருக்கான ஃபார்முலா. இப்போ எனக்கு இந்த டேஷோட வேல்யூலாம் தெரியும். இதான் y dash ஃபங்க்ஷன். அப்போ அதோட வேல்யூஸ் எல்லாம் இங்கே கண்டுபிடிங்க. எப்படி வரும்? முதல்ல y1 dash என்ன எழுதுவோம்? x1 minus y1 square. ஆல்ரெடி இதை கண்டுபிடிச்சிட்டோம், இருந்தாலும் இங்கே டீட்டெயில்டாக போடுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது y1 dash இந்த பாயிண்ட்டை நான் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? x1ல வேல்யூ வந்து 0.2 மைனஸ் 0.02 தி ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு 0.1996. அடுத்தது y2 dash is equal to x2 minus y2 square, that is y2 dash is equal to x2 ஓட வேல்யூ 0.4 minus 0.0794 the whole square, that is equal to 0.3937. அடுத்தது y3 dash is equal to x3 minus y3 square. This implies that y3 dash is equal to 0.6 minus 0.1752 the whole square, which is equal to 0.5693. So மூணுத்தோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ப்ரெடிக்டர் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ y4 ப்ரெடிக்டர் இஸ் ஈக்குவல் டு y0ல வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 ப்ளஸ் 4 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 0.2 by 3 into 2 into y1 dash ஓட வேல்யூ 0.1996 minus y2 dash 0.3937 plus 2 into y3 dash 0.5693. இதை கால்குலேட்டரை யூஸ் பண்ணி 4 decimal round up நான் கண்டுபிடிச்சோம்னா இதோட வேல்யூ 0.3051. இப்போ நான் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா கரெக்டர் மெத்தடு எனக்கு தேவை. கரெக்டட் மெத்தடுக்கு எனக்கு y4 dash தேவை. அதனால் அதை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். எப்படி எழுதுவோம்? x4 minus y4 square. This implies that y4 dash is equal to x4 ஓட வேல்யூ 0.8 minus இங்கே ப்ரெடிக்டரில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இதை ஸ்கொயர் பண்ணணும். 0.3051 ஸ்கொயர், that is equal to, இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாம் இங்கே எழுதிட்டோம். இப்போ மில்லன்ஸ் கரெக்டர் ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணணும். y4 கரெக்டர் இஸ் ஈக்குவல் டு y2 ப்ளஸ் h by 3 into y2 dash plus 4y3 dash plus y4 dash. இந்த வேல்யூஸ் எல்லாம் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ்லாம் எழுதுவோம். y2ல வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது y1, இது y2 0.0796 வரும். h வந்து 0.2 by 3. அடுத்தது y2 dash 0.3937 plus 4 into y3 dash 0.5688 plus y4 dash. இப்போ தான் கண்டுபிடிச்சோம், அந்த வேல்யூவை இங்கே எழுதிட்டேன். இப்போது இதை கால்குலேட்டரை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் we get 0.3047. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 6 பார்ட்டும் நம்ம வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி மற்ற கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுறதுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் லேட்டஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிங்கன்னா நான் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.